இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளரும் இந்திய அரசியலில் முக்கிய பங்காற்றியவருமான சீதாராம் யெச்சூரியின் வாழ்க்கை வரலாற்றை சுருக்கமாக விவரிக்கின்றது இந்த செய்தி தொகுப்பு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் கட்சியின் வளர்ச்சியிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதிலும் முக்கிய பங்காற்றியவர். 1975ஆம் ஆண்டு நாட்டில் அவசர நிலையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அரசு பிரகடனப்படுத்திய காலத்தில் அரசுக்கு எதிராக தீவிரமாக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர். இவர் போராட்டக்காரர் என்பதை தாண்டி பல்வேறு புத்தகங்களையும் எழுதியுள்ள எழுத்தாளரும் கூட. அவர்தான் மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி. 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி சென்னையில் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்ட சர்வேஸ்வரா சோமயாஜுலா யெச்சூரி மற்றும் கல்பகம் யெச்சூரி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார் சீதாராம் யெச்சூரி. இவரது தந்தை ஆந்திர மாநில சாலை போக்குவரத்து கழகத்தில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். குழந்தை பருவத்தை ஹைதராபாத்தில் மேற்கொண்ட யெச்சூரி தனது 10ஆம் வகுப்பு வரையிலான பள்ளி படிப்பை ஹைதராபாத்தில் உள்ள ஆல் செயின்ட்ஸ் உயர்நிலை பள்ளியில் மேற்கொண்டார். இந்நிலையில் 1969ஆம் ஆண்டு தனி தெலுங்கானாவுக்கான போராட்டம் அவரை டெல்லிக்கு அழைத்து வந்தது. இதனைத் தொடர்ந்து புதுதில்லியில் உள்ள பிரசிடென்ட்ஸ் எஸ்டேட் பள்ளியில் சேர்ந்து மத்திய இடைநிலை கல்வி வாரிய மேல்நிலை தேர்வில் அகில இந்திய அளவில் முதலிடம் பெற்றார். இதனையடுத்து டெல்லி செயின்ட் ஸ்டீபன் கல்லூரியில் பொருளாதாரத்தில் இளங்கலை பட்டமும் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டமும் பெற்றார். 1974இல் சீதாராம் யெச்சூரி இந்திய மாணவர் கூட்டமைப்பில் தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார். இந்த நிலையில்தான் பொருளாதாரத்தில் முனைவர் பட்டம் பெறுவதற்காக ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த நிலையில் 1975ஆம் ஆண்டு நாட்டில் அவசர நிலையை அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அரசு பிரகடனப்படுத்திய காலத்தில் இந்திரா அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை தீவிரமாக முன்னெடுத்தார். இதன் விளைவாக கைது செய்யப்பட்டார் சீதாராம் யெச்சூரி. இதனால் அவரது முனைவர் படிப்பு கனவாகவே மாறிப்போனது. சிறையிலிருந்து ஒரு வருடத்தில் வெளியே வந்த சீதாராம் யெச்சூரி அதன் பின் தொடர்ந்து 3 முறை JNU மாணவர் சங்கத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பின் இந்திய மாணவர் கூட்டமைப்பின் அனைத்து இந்திய தலைவராகவும் தேர்வானார். 1975இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். 1977ஆம் ஆண்டு அவசர நிலை முடிவுக்கு வந்த நிலையில் தேர்தலில் இந்திரா காந்தி தோல்வியடைந்த பிறகு ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக தொடர்ந்தார் இந்திரா காந்தி. இதை எதிர்த்து சீதாராம் யெச்சூரி தலைமையில் 500 மாணவர்கள் இந்திரா காந்தியின் வீட்டிற்கு சென்று போராட்டம் நடத்தினர். பின்னர் அவர்கள் இந்திரா காந்தியை சந்தித்து பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பதவியிலிருந்து ஏன் ராஜினாமா செய்ய வேண்டும் என்பதை விளக்கி இந்திரா காந்தியிடம் யெச்சூரி ஒரு குறிப்பாணையை வாசித்தார். பின்னர் மாணவர்கள் அதே குறிப்பாணையை அவரிடம் வழங்க இந்திரா காந்தி அதை ஏற்றுக்கொண்டார். சில நாட்களுக்கு பிறகு அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக வேந்தர் பதவியை ராஜினாமா செய்தார். 1984இல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழுவுக்கும் பின்னர் 1992இல் உயர்மட்ட குழுவுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது திறமையாலும் அர்ப்பணிப்பாலும் குறுகிய காலத்திலேயே கட்சியில் அங்கீகாரம் பெற்றார். சீதாராம் யெச்சூரி 2 முறை ராஜ்யசபா உறுப்பினராக பதவி வகித்துள்ளார். 2005இல் முதல் முறையாகவும் 2011இல் 2வது முறையாகவும் மாநிலங்களவையில் மேற்கு வங்கத்திலிருந்து தேர்வானார். விவசாயிகள், உழைக்கும் மக்கள், அரசின் பொருளாதார கொள்கைகள், வெளியுறவு கொள்கைகள், மதவெறி அச்சுறுத்தல் குறித்து ராஜ்யசபாவில் அவர் ஆற்றிய உரைகள் பெரிதும் கவனிக்கப்பட்டன. அவர் போக்குவரத்து, சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராகவும் பணியாற்றியுள்ளார். 1996இல் ஐக்கிய முன்னணி அரசாங்கத்தின் குறைந்தபட்ச கூட்டு திட்டத்தை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றினார். 2004ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தை அமைப்பதிலும் முக்கிய பங்கு வகித்தார் சீதாராம் யெச்சூரி. 2015ஆம் ஆண்டு விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டத்தில் 5வது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2018இல் 2வது முறையாகவும் 2023இல் 3வது முறையாகவும் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த நிலையில் வயது முதிர்வு காரணமாக நீண்ட காலமாக உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நிமோனியா காய்ச்சலுக்காக டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி கடந்த செப்டம்பர் 12ஆம் தேதி அன்று காலமானார். இடதுசாரி தலைவர்களுள் திறமையான பாராளுமன்ற உறுப்பினராக முத்திரை பதித்தவர் என
இந்திய பிரதமர் மோடி சீதாராம் யெச்சூரி குறித்து தெரிவித்திருப்பது மக்களுக்கான அவரது பணி எவ்வளவு சிறந்தது என்பதை எடுத்து காட்டியுள்ளது என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை.